Good morning, praise Lord. Welcome to this video. நான் வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு கேர்ள் என்னை வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட் ஆக்கி கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து இப்போது 33 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையரும் ஆக கத்தர் கிருபை கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து என்கிட்ட அந்த கீழ்த்தளம் மேல்தளம் கொண்ட வீடு இருக்கு, வெளியே கார் நிற்கிது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கத்தரை நான் நம்பாதவள கொஞ்ச நாள் இருந்தேன். அதான் முழுமையாக எனக்கு விசுவாசம் இல்லை. அப்போல்லாம் வந்து கூட இருக்கவங்களுடைய அற்ப குணம் அப்படின்ட்டு சொல்லலாம். அவங்களுடைய அற்ப குணத்தை பார்த்து ஆண்டவரே ஏன் அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி நான் ஜெபத்திலேயே சொல்றவளா நான் காணப்பட்டேன். அப்புறம் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு. அதாவது நீ நான் என்னுடைய மாளிகைய ஒரு அறையை மட்டும் நீ பார்த்துட்டு இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீ என்கிட்ட வந்து சொல்ற. நீ என்னுடைய மாளிகை முழுவதுமா பார்க்கணும்னு விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு பேசினாரு. அதை நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். பலருக்கு அது உபயோகமா இருந்திருக்கு. இன்னைக்கும் நான் ஆலயத்துக்கு போய் கொஞ்ச நேரம் வேதம் வாசிச்சு ஜெபிச்சுட்டு வந்தேன். ஸோ இது போல நான் தொடர்ந்து விசுவாச ஜீவியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி எனக்கு பண விஷயத்துலலாம் அவ்வளோ விடுதலை இல்லை. ஸோ நான் கர்த்தருடைய பிள்ளையா நான் கர்த்தருடைய ஞானம் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க. நான் வந்து இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெளியே போயிருந்தேன். அதுக்கு ஒரு 2500 செலவு பண்ணேன் வேண்டியதாக இருந்ததா. கார் மற்றும் பெட்ரோல் அது மாதிரி சாப்பாடு எல்லாத்துக்கும் செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. கண்டிப்பா நான் ஆண்டோருடைய பிள்ளையா இல்லை, ஆண்டோருடைய நடத்துதல் மேல எனக்கு விசுவாசம் இல்லைன்னா கண்டிப்பா நான் இதை செலவு பண்ணியிருக்க மாட்டேன். என்னை சேர்ந்தவங்களும் செலவு பண்ண விடுறதில்லை, இப்பயும் விடுறதில்லை. ஆனா நான் அவங்களுக்கு கீழ்ப்படியறது இல்லை. நான் கர்த்தரை மட்டும் பார்த்து நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் வாழறேன். என்னுடைய காரியங்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்துல நான் செய்யறேன். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை என்னை வழிநடத்துறவரா இருக்காரு. ஸோ ரொம்ப நாள் சிக்காவும் இருந்தேன். அதாவது எனக்கு நேரிட்ட பிரச்சனைகள்னால நான் அந்த சரியா சந்தோஷமா என்னால செயல்பட முடியல. இப்ப எனக்கு அதுல எல்லாம் இந்த கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்து சரியான தரிசனத்தை தந்து என்னோட பேசி கர்த்தர் விடுதலையாக்கி அவர் சொன்னதின் படியே என்னை குணமாக்கி என்னை வந்து இவ்வுலக ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிறைத்து என்னை பயன்படுத்தி வர இதை நான் சாட்சியா நான் சொல்ல விரும்புறேன்.